அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம். ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உலகெங்கிலும் உள்ள விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வருடம் உங்களுக்கு குரு பலன் வருகிறது. 12 வருடங்களுக்கு பிறகு நேர் 7ஆம் வீட்டிலே சமசப்தம பார்வையாக குருபகான் விருச்சிக ராசியை பார்வை செய்ய போகிறார். குரு பலனும் வருகிறது, குரு பார்வையும் விருச்சிக ராசிக்கு கிடைக்கிறது. சனி, ராகு, கேது, குரு இந்த 4 வருடகிரகங்களை வைத்து ஓராண்டு காலம் 12 மாத காலம் 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் 2025ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரை ஓராண்டு காலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருஷம் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சுகஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று மிக அற்புதமாக சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டிலே ராகு, லாபத்திலே கேது, நேர் 7ஆம் வீட்டிலே சமசப்தமத்திலே குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 2024ஆம் வருடம் மே மாதம் 1ஆம் தேதி குருபகான் நேர் 7ஆம் வீட்டிற்கு வரப்போகிறார். களத்திர குரு 2க்கும் 5க்கும் உடையவர் 7ஆம் வீட்டிற்கு வரும்போது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பட்ட கஷ்டமெல்லாம் தீரப்போகிறது. நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கப் போகிறது. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் இந்த 3 நட்சத்திரங்களில் அடுத்த ஓராண்டு காலம் குருபகான் சஞ்சாரம் செய்வார். சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது குருபகான் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். குருபகான் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சுக வேதனை தீரும். நல்ல வேலை, நல்ல தொழில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும். முதல் ஒரு 4 மாத காலத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு கம்பெனியில் பல வருடமாக வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பர்மனெண்ட் வேலை, ப்ரமோஷன், கூடுதல் சம்பளம், உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன், நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச இடத்திற்கு இடம் மாற்றம் இந்த ஆண்டு ஏற்படும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சனி பகவான் குருபகானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நிலபுல சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள், வழக்கு, வில்லங்கம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு அதெல்லாம் தீரும். நிலபுல அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குரோதி வருஷம் உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டில் ராகு ஒரு 6 மாதமாக தந்தை மகனுக்குள் சில கருத்து வேறுபாடு, உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்திருக்கலாம், அல்லது பூர்வீக சொத்துக்கள் வழியில் இதே சில தகராறுகள் வந்திருக்கலாம், பங்காளி அண்ணன் தம்பியிடம் சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், அதெல்லாம் தீரும். திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் புத்திர பாக்கியம் உண்டு. குரு ஒரு ராசியை பார்க்கிறார் என்றால் குரு பெயர்ச்சியான அன்று முதலே குரு பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் பிரியம் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஜாம்னு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி குருபலன் வருகிறது, திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் உண்டு. உங்கள் பேச்சை கேட்காத இருந்த பிள்ளை உங்கள் பேச்சை கேட்கும். பூர்வீக வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனக்காரகன் 7ஆம் வீட்டில் அமர்ந்து குடும்ப சுபிட்சத்தை ஏற்படுத்த போகிறார். சனி பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்து 10ஆம் பார்வையால் விருச்சிக ராசியை பார்வை செய்து கொண்டிருக்கிறார்.
குருபகானும் 7ஆம் வீட்டில் அமர்ந்து 2 கிரகங்கள் விருச்சிக ராசியை பார்வை செய்கிறது. உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் டபுள் மடங்கு 3 மடங்கு இந்த ஆண்டு பெறலாம். குருபலன் வந்துவிட்டது, நம்மளை தேடி வீட்டை தேடி எல்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. எதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலே அமர்ந்து விருச்சிக ராசியை பார்வை செய்யும்போது தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி செய்யலாம். தைரியமாக எடுக்கின்ற முயற்சிகள் உடனுக்குடன் வெற்றி தரும். தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதம். சனி பகவான் பார்வை தொழில்ஸ்தானத்தின் மேல் விழுகிறது. சுய தொழில் செய்யலான்னு நினைக்கக்கூடியவர்கள் முதல் 4 மாத காலம் சூரிய பகவான் நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கடையாக இருந்தாலும் சரி, வர்த்தகமாக இருந்தாலும் சரி, வண்டி வாகன தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஓனர் ஆவதற்கு முதலாளி ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது. உபஜயஸ்தானம் பலமாக இருக்கிறது. கேதுவால் ஏற்பட்ட நஷ்டங்கள் குறையும். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு லாபங்கள் பன்மடங்கு. 2ஆம் தர வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2ஆம் தர திருமணம் நடக்கும். லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்யும்போது லாபங்கள் இந்த வருடம் உண்டு. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை 3ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. தைரியமாக முயற்சி செய்யலாம். உங்களுக்கு சப்போர்ட்டாக தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் இருப்பார்கள். நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வருடமாக குரோதி வருடம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது. தைரியமாக முயற்சி செய்யலாம். பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டிலே ராகு. பூரியத்தை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த வேலை உடனே கிடைக்கும். குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் நீங்கள் முயற்சி செய்யலாம். 5லே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு வெளிநாடு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் உடனே முயற்சி செய்யலாம். வெளிநாடு போய் உயர்கல்வி கற்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த குரோதி வருஷம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டு. பல வருடமாக பட்ட கஷ்டத்திற்கு இந்த வருடம் ஒரே ஆண்டு உங்களுடைய முழு பிரச்சனைகளையும் தீர்க்கப் போகிறார். குருபலன் என்பது தொடக்கம்தான். ஒரு மனிதன் ஒரு வேலை ஒரு தொழில், அரசு வேலை என்றால் அரசு வேலை கிடைப்பதற்கு குருபலன் வேண்டும். அதே மாதிரி ஒரு தொழில் தொடங்குவதற்கும் குருபலன் வேண்டும். ஒரு தொழில் தொடங்கிட்டா மறுபடி குரு 8க்கு போனாலும் சரி, 9ஆம் இடம் போனாலும் சரி, குரு எந்த இடம் போனாலும் நிலையான தொழில் இருக்கும்போது வருமானம் வந்து கொண்டே இருக்கும். 7ஆம் வீட்டிலே குரு அமர்ந்து அந்த நிலையான வருமானங்களுக்கு விருச்சிக ராசி என்பதற்கு ஏற்பாடு செய்து தரப்போகிறார். அது மாதிரி திருமணம், புத்திர பாக்கியம், நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பதற்கு நல்ல முன்னேற்றங்கள் குரோதி வருஷம் மிகச்சிறப்பாக காட்டுகிறது. குரு பகவான் ஒரு ராசியை பார்வை செய்யும்போது நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல பேச்சுக்கள் வரும். நல்லதாய் பேசுவீங்க, நல்லதாய் சிந்திப்பீங்க. குரோதி வருஷம் ஓடி ஆடி வேலை செய்து தொழில் செய்து பன்மடங்கு பணம் சம்பாதித்து நகை ஆபரணங்கள் எடுத்து நல்ல வீடு கட்டி திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்து ஜாம்னு குடும்ப சுபிட்சத்துடன் விருச்சிக ராசி அன்பர்கள் வாழ போகிறீங்க. குரோதி வருஷம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட்டு வருடம் என்றே சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் நேர் 7ஆம் வீட்டில் அமர்ந்து குரு பார்வையும் உண்டு, குரு பலனும் உண்டு. கோடி குற்றங்கள் இருந்தாலும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குரோதி வருஷம் நிவர்த்தியாகும். குரு பார்க்க கோடி நன்மை. விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு 12 வருடங்களுக்கு பிறகு சமசப்தம பாரியாக விருச்சிக ராசியை குரு பகவான் பாரி செய்து கோடி குற்றங்களை நீக்கி கோடி பணம் கொடுத்து உங்களை முன்னேற்றப் போகிறார். குரோதி வருஷம் உங்களுக்கு மிக மிக சிறப்பு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.